வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஒர்க் சென்டராக போயிட்டு இருக்கும்போது, அந்த ஒர்க் சென்டரில் ஏதோ ஒரு மிஷினரி ஃபால்ட்டு ஆர் மிஷினரி ஏதாவது பிளேட் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரில்லிங் மிஷின் ஏதாவது ஒர்க் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கும். ஸோ அப்போம்போது நம்ம மெயின்டெனன்ஸ் டீமுக்கு அந்த ஒர்க் சென்டரில் இருந்த மணிக்கே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம ஓடல எப்படி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின்டெனன்ஸ் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பிளே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் மாடியூல் போய்க்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் மாடியூலில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம டேபிள் டாப் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஷாப் ஃப்ளோர் இருக்கா. ஸோ அந்த ஷாப் ஃப்ளோர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷாப் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணால் அதுக்கான இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்று வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே த்ரீ டாட் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெக்வெஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட், எந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்ச் மோரில் ஸ்கிராப் லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் ஷா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் ஷாவோட கிராஸ் கட் ஷா பிளேடு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து எந்த மேனுஃபேக்சருக்கு ஓடிட்டு இருக்கு அப்போம்போது நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு இங்கேயே மேட் காமிச்சிரும். தென் வந்து எந்த ஒர்க் சென்டர்லேருந்து ஒர்க் ஆர்டர்லேருந்து கொடுக்குறாங்க, எந்த ஒர்க் சென்டர் மேனுவல் அசம்பிளி அப்படின்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டேட்டு. ஸோ இன்னைக்கு டேட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 o'clock அப்படின்ற மாதிரி, ஈவினிங் 4 o'clock அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை கொடுத்தா 4 to 5 அப்படின்ற மாதிரி பீரியாரிட்டி வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் இந்த பீரியாரிட்டி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், தி மெயின்டெனன்ஸ் ரெக்யூட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பீன் கிரியேட்டட் அப்படின்ற மாதிரி நமக்கு அலர்ட் கொடுத்துருச்சு. நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மாடியூல் போய்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மாடியூல் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெயின்டெனன்ஸில் 6 காமிக்குது. ஸோ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸ் கட்ஸாக பிளேட் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்த ரெக்வெஸ்ட் வந்து இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ இதை பார்த்ததை என்ன பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் டீம் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்து நமக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸும் நம்மளால் பிரிச்சுக்க முடியும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங்லேருந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.